நம்பினால் நம்புங்களுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று உங்களை ஆச்சரியப்பட வைக்க தயாராக இருக்கின்றன விசித்திரங்கள் நிறைந்த 2 நிகழ்வுகள். காற்றில் மிதக்கும் அதிசய சித்தர் 32 அடி உயரம் கொண்ட லிங்கத்தினுள் தலைகீழாக தியானம் செய்து தன்னை நாடி வருபவர்களுக்கு யோகாவின் மூலம் பிரச்சனைகளில் இருந்து தீர்வளிக்கும் சித்தர். வாகனத்தில் சென்ற ஊர் மக்களை பலி வாங்கி மொத்த கிராம மக்களையும் இரவு நேரங்களில் பயத்தில் உறைய செய்யும் ஆவி. அணுவில் அணிவினை ஆதிப்பிரானை அணுவில் அணிவினை 1000 கூறிட்டு அணுவில் அணுவை அணுக வல்லார்க்கு அணுவில் அணுவை அணுகலுமாமே. அதாவது அணுவாகிய ஆருயிர்க்கு உயிராய் விளங்குபவன் ஆதியாகிய சிவபெருமான் என்று திருமூலர் எழுதிய பாடல் ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார். பண்டைய காலத்திலேயே திருமூலர் மற்றும் இன்ன பிற சித்தர்கள் அறிவியலையும் கடவுளையும் ஒன்றாக வைத்து பாடல்கள் இயற்றியுள்ளார்கள். அதிலும் யோகங்களை குறித்து உலகிற்கு பல்வேறு தகவல்கள் திருமூலர் இயற்றிய பல நூல்களில் கிடைத்துள்ளது. அவர் வழிவந்த பல சித்தர்கள் யோகத்தினை பயிற்சி செய்து வந்ததோடு மட்டுமல்லாமல் அதில் இருக்கும் வெவ்வேறான நுணுக்கங்களையும் கூறியுள்ளார்கள். இவ்வாறாக யோகத்தினை பயில்வது மற்றும் தன்னை நாடி வருபவர்களுக்கு யோகத்தினை கற்றுத்தருவதை மட்டும் வாழ்வில் முக்கியம் என்று வாழ்ந்து வருகிறார் திருவண்ணாமலை அருகில் அமைந்துள்ள ரேணுகுண்டாபுரம் என்ற கிராமத்தில் வசித்து வரும் யோக ஞான சித்தர். அவரை பற்றி தான் நாம் இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் பார்க்க இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து இரவு நேரங்களில் வாகனங்களில் செல்லும் ஊர் மக்களை பலிவாங்க ஆவியாக வரும் பெண் அந்த கிராமத்தை சபித்து கிராம மக்கள் நிம்மதியின்றி வாழ்ந்து கொண்டிருப்பதாக கூறப்படும் அமானுஷ்ய நிகழ்வினை பற்றி இரண்டாவதாக பார்க்கிறோம். மனிதனாக பிறந்தவர் தன்னுள் இருக்கும் இறைவனை அறிந்து மீண்டும் இறைவனோடு இணைதலே மனித பிறவியின் முடிவு என்று கருதப்படுகிறது. இதனையே மோட்சம், முக்தி, ஞானம் என்று கூறுகிறோம். இதனை அடைவதற்கான கருவியாக இருப்பதே யோகம் என்று கூறப்படுகிறது. இதில் அஷ்டாங்க யோகத்தின் பெயர்களே வாசி யோகம், குண்டலினி யோகம், ராஜயோகம் என்று கூறப்படுகிறது. யோகத்தினை பற்றிய தகவல்களையும் அவைகளை குறித்த சித்தர்களின் நூல் குறிப்புகளை பற்றி தகவல்களை சேகரிக்க துவங்கிய போதுதான் திருவண்ணாமலை பகுதியில் சித்தர் ஒருவர் வசித்து வருவதாகவும் அவரின் பெயர் யோகஞான சித்தர் என்றும் யோகத்தினால் தன்னிடம் வரும் பக்தர்களின் பல பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதோடு மட்டுமல்லாமல் பக்தர்களுக்கு யோகத்தினை பயிற்றுவிப்பதாகவும் தெரிய வந்தது. அவரை பற்றி மேலும் தகவல்களை சேகரிக்க திருவண்ணாமலை நோக்கி பயணத்தை துவங்கியது நம் நம்பினால் நம்புங்கள் குழு. திருவண்ணாமலை சென்றடைந்து யோக ஞான சித்தரை பற்றி விசாரித்த போதுதான் திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் வட்டம் ரேணுகுண்டாபுரம் கிராமத்தில் அவர் வசித்து வருவதாக நமக்கு தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து நாம் யோக ஞான சித்தரின் இடத்தினை சென்றடைந்தோம். அந்த இடத்தினை நெருங்கிக் கொண்டிருந்த போது தூரத்திலேயே நம் கண்ணில் பட்டது பெரிய அளவிலான ஒரு சிவலிங்கமும் அதனை ஒட்டியவாறே ஒரு கூம்பு வடிவிலான ஒரு கட்டிடமும். லிங்கம் மற்றும் அருகில் இருந்த மண்டபம் இரண்டிற்கும் நுழைவாயில்கள் இருந்தது. அதனுள் சிவலிங்கங்களும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது. நாம் அங்கு சென்ற சமயம் அங்கு எவரும் இல்லை. ஆனால் எங்கிருந்தோ வினோதமான சப்தங்கள் மட்டும் நமக்கு கேட்டுக்கொண்டே இருந்தது. எவரும் இல்லாத காரணத்தால்
நாம் லிங்கத்தின் நுழைவாயில் வழி உள்ளே சென்றோம். அப்படி உள்ளே சென்ற போதுதான் அங்கிருந்துதான் அந்த சப்தம் வருகின்றது என்பதை உணர்ந்து மேலே சென்று பார்த்தோம். அங்கு தலைகீழாக நின்றவாறு யோக பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் யோகஞான சித்தர். அவர்தான் அந்த சப்தங்களை எழுப்பிக் கொண்டிருந்தார். அவரிடம் நாம் இங்கு வந்ததின் காரணத்தை கூற, அதற்கு அவர், தற்போது பயிற்சி செய்யும் நேரம் இது, இதனை பற்றி பின்பு பேசுவோம் என்று கூறி மீண்டும் அவர் யோகா பயிற்சியினை தொடர்ந்தார். நாம் அவரின் வருகைக்காக காத்துக் கொண்டிருந்தோம். அப்போது அங்கு வந்த பக்தர்களுள் ஒருவரிடம் இந்த இடத்தினை பற்றியும் சித்தரை பற்றியும் கேட்டபோது, இந்த சிவலிங்கம் மற்றும் தியான மண்டபம் இரண்டும் 32 அடி உயரம் கொண்டவை என்றும் அதனை கட்டியது யோகஞான சித்தர்தான் எனவும் கூறினார். அது மட்டுமல்லாமல் களம்பூரை சேர்ந்த லோகநாதன் தான் 5 வருடங்களுக்கு முன்பாக படவேட்டு அம்மனை தரிசிக்க வந்த சமயம் இங்கு சித்தர் ஒருவர் வசித்து வருவதாக சிலர் கூறியதை கேட்டு யோகஞான சித்தரை தரிசிக்க வந்தபோது யோகஞான சித்தர் அந்தரத்தில் மிதந்தவாறே தியானம் செய்து கொண்டிருந்ததாகவும், அப்போது சித்தரின் தியானத்தை களைத்துவிடக் கூடாதென்று தானும் அங்கேயே அமர்ந்து தியானத்தில் ஈடுபட்டதாகவும், அதனை அறிந்த சித்தர் கீழே இறங்கி வந்து ஆசீர்வதித்ததாகவும் கூறினார். அது மட்டுமல்லாமல் இங்கு வந்தாலே மன அமைதி கிடைப்பதாகவும் கூறுகிறார் லோகநாதன். களம்புலேருந்து வரேங்க, சொந்த ஊர். படவேடு அம்மனை தரிசனம் பண்ண வந்தேன். இங்கே வந்தால் சித்தர் சுவாமி இருக்கான்னு கேள்விப்பட்டு இங்கே வந்து பார்த்தேன். சித்தர் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சுங்க. திடீர்னு பார்த்தா ஒரு மகான் வந்து அந்தரத்தில் இருக்காருங்க ஐயா. 2 நிமிஷம் சிவனை நினச்சி தியானம் பண்ணேன். பார்த்தா தரையில் இறங்கினார். அடியான ஆசீர்வாதம் பண்ணார். தரையில் இருந்தார். எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டார். அடியான் கிளம்புருங்கன்னு அவரோட ஆசீர்வாதம் வாங்கினாங்க. எனக்கு உடம்பே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க ஐயாவை பார்த்தோன்னே. இந்த ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு சித்தர் இருக்குது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஐயா. நம்ம மாவட்டத்தில், அதுவும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் படவேட்டை இப்படி ஒரு சித்தர் இருக்காது. இந்த மாதிரி 32 அடி உயரத்தில் சிவலிங்கம் கட்டி தியான மண்டபம் கட்டிக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு ஐயா. இவர் கேட்டதுக்கு நான் யோகாவும் இலவசமாக கற்றுக் கொடுக்குறேன்னாரு. நம்ம மனம் அப்படியே ரொம்ப அமைதியாக இருக்கு. இந்த இடத்துல வந்தால் இந்த மலையும் சூழ்ந்திருக்கிற இடமும் ஏரியாவும் பார்த்தா மனம் ரம்மியமாக இருக்குங்க. மக்கள் வந்து இந்த சிவனை வழிபட்டு சித்தரையும் ஆசை வாங்கினோம்னா மன நிம்மதியோடு இருக்கலாம் ஐயா. இது அடியானுடைய சொந்த அனுபவம் ஐயா. கிட்டத்தட்ட நான் ஒரு 4 வருஷமாக ஐயா கிட்ட வந்து போகிறேன். ரொம்ப மன நினைவோடு இருக்கேன் ஐயா. 32 அடி உயரத்தில் தானாகவே லிங்கம் அமைத்து அதன் அருகில் தியான மண்டபம் அமைத்து அதனுள் வழிபாடு மற்றும் தியானங்கள் செய்து வரும் யோக ஞான சித்தர் யோக நிலையில் தலைகீழாக நின்றவாறே உணவு உண்பதாகவும் பின் பக்தர்கள் கண்முன்னே காற்றில் மிதப்பதாகவும் கூறப்படுகிறது. யோக ஞான சித்தர் நிகழ்த்தும் அமானுஷ்யமான பல நிகழ்வுகளை பற்றித்தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் அவரிடம் நம் குழுவினருக்கு அவர் செய்து காட்டிய யோக பயிற்சி மட்டுமல்லாமல் பல்வேறான ஆச்சரியங்களையும் நமது குழுவினர் கடந்து வந்தனர். அவைகளை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். அவர் கூறிக்கொண்டிருந்த சமயம் லிங்கத்தினுள் யோக பயிற்சியில் இருந்த சித்தர் வெளியில் வந்து மீண்டும் பயிற்சியினை துவங்கினார். அப்போது அவர் தலைகீழாக நின்று சிரசாசனம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த பக்தர்களில் ஒருவர் தான் கொண்டு வந்திருந்த பழம் மற்றும் இனிப்புகளை சித்தருக்கு படைத்து அவர் தலைகீழாக சிரசாசனத்தில் இருந்தபோது அவைகளை அவருக்கு உண்ணக் கொடுத்தார். சித்தரும் அவைகளை தலைகீழாக இருந்தவாறே உண்டு தண்ணீரும் குடித்தார். இதனை பற்றி அந்த பக்தரிடம் கேட்டபோது தான் வழக்கமாக இங்கு வந்து செல்வதாகவும் இதுவரையில் கிடைக்காத வாக்கியம்
தனக்கு இன்று கிடைத்ததாகவும், சித்தர் யோக பயிற்சியில் இருந்தபோது அவருக்கு உணவளித்தது தன் வாழ்நாள் பாக்கியம் என்றும் கூறினார். இங்கே பட வீட்டில் ஒரு சித்தர் பீடம் இருக்குது. லிங்க வடிவில் சித்தர் பீடம் கட்டியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் வரும்போது சித்தர் வாசி யோகம் பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க. 1008 யோகம் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். நான் வரும்போது யோகம் பண்ணிக்கிட்டு இருந்தார். தலைக்கீழே நின்ற நிலையிலிருந்து யோகம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவருக்கு அன்னம் ஊற்றக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சதுங்க. தலைக்கீழாக நின்றுக்கிட்டு இருந்தேன், யோகம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவருக்கு உணவு கொடுத்தேன், உணவு சாப்பிட்டாருங்க. இந்த அரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். அடுத்தபடியாக இங்கே எல்லா அன்பர்களும் இங்கே இந்த யோகத்தை கற்றுக்கிட்டு பயன்பெற வேண்டுமாகி ரொம்ப அருமையாக கேட்டுக்கொள்கிறேன். நாம் அவரிடம் பேசிக் கொண்டிருந்த போது தன் யோக பயிற்சிகளை முடித்திருந்தார் சித்தர். நாம் சென்றது முதலே நம்மிடம் சரியாக பேசிடாமல் இருந்த சித்தரிடம் தற்போது பேசலாமா என்று கேட்டபோது தன்னிடம் கூறுவதற்கு ஒன்றும் இல்லை என்றும் ஆர்வம் இல்லாதவர் போன்றே பேசினார். ஆனாலும் நாம் அவரிடம் மேலும் பேசி நமக்குள் இருக்கும் கேள்விகள் அனைத்திற்கும் பதில் பெற்றுவிட வேண்டும் என்பதில் உறுதியாகவே இருந்தோம். அதனைத் தொடர்ந்து நாம் அவரிடம் மேலும் பேசிய போது நமக்கு பதிலளிப்பதாக ஒப்புக்கொண்டார். யோகம் என்பது உடலையும் உள்ளத்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பெரிய அரியற்கரிய ஒரு செயல். யோகா மூலம் நாம் வாசியை செய்யும்போது உலகத்தில் உள்ள எல்லா ஞானிகளை பற்றியும் அறிய முடியும். திருமூலர் யோகா பற்றியது ஏறுதல் பூரகம் 8 வாமத்தால் ஆறுதல் கும்பகம் 64 ஊறுதல் ரேசகம் 32 மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமாமே என்ற சொல்லின் பாடலின் மூலம் அந்த ஒரு பங்கு காற்றை உள்ளுக்கு வாங்கி 4 பங்கு காற்றை வயிற்றில் அடக்கி 2 பங்கு காற்றை வெளியிடும்போது உடலில் உள்ள அசுத்தங்களாகவும் நீங்கி நமக்கு தேவையான குண்டலினி யோக பயிற்சி கிடைக்கிறது. இதன் மூலம் நம் உடலில் உள்ள அசுத்தங்கள் யாவும் நீங்கி நாம் உண்ட உணவு, சத்து நீர், இரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, வெந்நீர், சுக்கிலம் என்று சொல்லக்கூடிய 8 நிலைகளாக மாறி அவை குண்டலினி யோக பயிற்சியின் மூலம் அணுக்கரு, கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், பாஸ்பரஸ், ஈலியம் என்ற 16 நிலைகளை மாற்றமடைந்து நாம் உடலின் பல மாற்றங்களை அடைந்து நம் மூலாதாரத்திலிருந்து சுழுமுனை நாடி வழியாக நம்ம பஞ்சேந்திரங்கள் சொல்ற முகுளம், தண்டுவடத்தின் வழியாக மூளைக்கு சென்று அவை பல மாற்றங்களை அடைந்து திருச்சிற்றம்பலம் என்று சொல்லக்கூடிய நெற்றி பொட்டின் வழியாக நடந்தது, நடப்பது, நடக்கப்போது அனைத்தையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். இதை சித்தர்கள் யோக மார்க்கத்தில் அறிந்து சொன்ன உண்மைகளாகும். அப்போது அவரிடம், நீங்கள் காற்றில் மிதப்பது உண்மைதானா? உங்களால் அது முடியுமா என்று வினவ, அதற்கு அவரோ உண்மைதான், தன்னால் காற்றில் மிதக்க முடியும் என்பதை ஒப்புக்கொண்டார். அது எப்படி சாத்தியம் என்று அவரிடம் நாம் கேட்டபோது, ஒரு மனிதன் வானத்தில் பறக்க வேண்டுமானால் நல்லொழுக்கம், நாமஜபம், உண்ணா நோன்பு, பிராண பயிற்சி, பிரணவம், பிரதிகாரம், சமாதி என்ற 8 நிலைகளை அடைய வேண்டும் என்றும், இதிலிருந்து வாசியோகத்தின் மூலம் மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம், அநாகதம், நிசித்தி, ஆரணை, சகசரம் என்று 8 நிலைகளை அடைந்து வாசியோகத்தின் மூலம் நாம் உட்கொள்ளும் உணவானது சத்து, நீர், இரத்தம், சதை கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை எல்லாவற்றிலும் வேதி மாற்றங்கள் ஏற்பட்டு ஆக்சிஜன், பாஸ்பரஸ் மட்டுமல்லாமல் ஹீலியம் போன்ற வாயுக்கள் உருவாகி உடலை லேசாக்கி வானத்தில் பறக்க முடியும் என்று கூறினார். ஒரு மனிதன் வானத்தில் பறந்து செல்ல வேண்டுமானால் அவன் முதலில் நல்லொழுக்கம், தூய பக்தி, நாம ஜபம், உண்ணா நோன்பு, பிராண பயிற்சி, பிரணவம், பிரத்திகாரம், சமாதி என்ற 8 நிலைகளை அடைய வேண்டும். இதன் மூலம் அவன் ஒவ்வொரு மனிதன் வாசி யோகத்தின் மூலம் மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்புரகம், அநாதகம், விசித்தி, ஆக்னை, சரஸ்ராம் என்று சொல்லக்கூடிய 8 நிலைகள் அடைந்து
அவன் வாசி யோகத்தின் மூலம் தன்னுடைய உடலை லேசாக்கி வானத்தில் பறந்து செல்லக்கூடிய நிலை அவனுக்கு கிடைக்கும். எப்படி எனிலின், நாம் உண்ட உணவானது சத்து நீர், இரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, வெந்நீர், 80 சொட்டு வெந்நீரிலிருந்து 1 சொட்டு விந்து, இந்த விந்து பிரபஞ்ச உற்பத்திக்கு எடுத்துக்கொள்ளலாம். அல்லது நாம் பிராண பயிற்சியின் மூலம் அதை குண்டலினி யோக பயிற்சி மூலம் செய்து, குண்டலி யோக பயிற்சி செய்து நாம் மேல்நிலைக்கு வானத்தில் பறக்கக்கூடிய சக்தி இருக்கு. அந்த நேரத்தில் நம்ம விந்தாகப்பட்டது பிளவுபட்டு அணுக்கரு, கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஈலியம் என்னக்கூடிய 8 நிலைகளை காற்றின் மூலம், முதலில் சொன்னது திரவ நிலை, இரண்டாவது இப்போது இந்த 8 நிலைகள் காற்றின் மூலம் உடலை சூடாக்கி ஈலியம் சுரந்து அதன் மூலிமா உடல் லேசாகி பறக்கக்கூடிய சக்தி ஒவ்வொரு சித்தர்களுக்கும் இதன் மூலியமாக தான் வானத்தில் பறந்து செல்கிறார்கள். இவ்வாறாக சித்தர் இவைகளை பற்றி பேசிய போது நமக்கு அதனை நிச்சயம் பார்த்தாக வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரிக்க நாங்கள் அவரை மேலும் வற்புறுத்த துவங்கினோம். நீண்ட நேரம் வற்புறுத்தலுக்கு பின் சித்தர் அதனை செய்து காட்டுவதாக ஒப்புக்கொண்டார். ஆனால் தான் செய்யும் இடத்தில் உங்களை அனுமதிக்க மாட்டேன், அதற்கான அனுமதி சித்தர்கள் உங்களுக்கு அளிக்கவில்லை, எனவே தூரத்தில் நின்றுதான் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று கூறினார். நாம் அதற்கு ஒப்புக்கொண்டு அதனை தொடர்ந்து சித்தரிடம் மேலும் அவர் எவ்வாறு இதனை கற்றார், யோகத்தில் இந்த நிலையினை எவ்வாறு எட்டினார் என்றும் அவரின் குருவினை பற்றியும் கேட்டபோது 16 ஆண்டு காலம் திருவண்ணாமலை உச்சியில் காற்றையே உணவாக உண்டு தவம் மேற்கொண்டு வந்த நாராயண குரு என்ற சித்தர்தான் தன் குருநாதர் என்றும், அவர் தவம் செய்து கொண்டிருந்த சமயம் அவரை தன் மானசீக குருவாக ஏற்று வணங்கி வந்ததாகவும், அவர் தவத்தினை முடித்து வந்தபோது தான் வேண்டி கேட்டதனால் 2008ஆம் ஆண்டு தன் குருநாதர் பூமியில் இருந்து ஒரு ஏவுகணை போல் விண்ணில் பறந்து சென்றதாகவும் கூறினார். இதனை குறித்த செய்திகளும் காணொளிகளும் கூட அந்த சமயத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருந்ததை நாம் நன்கு அறிவோம். தன் குருவின் அருளால் தான் என்னால் யோகத்தில் இந்த நிலையினை எட்ட முடிந்தது என்றும் கூறினார் யோக ஞான சித்தர். நம் முன்னோர்கள் இரவு பகல் என்று பாராமல் கடின உழைத்து உடலை ஆரோக்கியமாக வைத்து கொண்டிருந்ததனால் உடலில் உள்ள 72,000 நாடி நரம்புகளும் இயக்கத்திலிருந்து நல்ல தேக ஆரோக்கியத்தை கொடுத்து நீண்ட ஆயுளோடு வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு நோய் நொடி என்பது இல்லாமல் இருந்தது. ஆனால் தற்பொழுது விஞ்ஞான யுகமாக மாறிவிட்டபடியால் மனிதர்களுக்கு இப்போ மூளைக்கு மட்டும்தான் வேலை கிடைக்கிறது, கை கால்களுக்கு எதுவும் வேலை கிடையாது. ஏன்னா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சிந்திக்க ஆரம்பித்தோடனே மூளையில் இருக்கக்கூடிய செல்கள், பெருமூளை, சிறுமூளை, இதெல்லாம் அந்த அணுக்கள் 25 லட்சம் கோடி செல்கள் உள்ளே இருக்குது. அது தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் வெப்ப சக்தி அதிகமாகிறது. ஒன்றோடு ஒன்று உராய்வு இன்னும் அதிக வெப்ப சக்தி அதிகமாகி உடலின் வெப்ப தாக்கத்தை தாக்க முடியாமல் டென்ஷன் வாழ்க்கையே போகுது. பலவித நோய்கீடுகள் அடிமையாகி விடுகிறார்கள். மனதுக்கு நிம்மதி கிடையாது போன்ற பல வகையான தொல்லைகளுக்கு அடிமையாகிறார்கள். இந்த நிலையிலிருந்து நாம் விடுபட வேண்டுமானால் நாம் யோக பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு நாளைக்கு 3 முறை யோக பயிற்சி செய்ய வேண்டும். உடலில் உள்ள வாதம், பித்தம், சிலோத்துண்ட மொத்த நோய்கள் நீங்கும். அதன் பிறகு பிராண பயிற்சி, தியான பயிற்சி இதில் மேற்கொண்டால் எந்தவித மனிதனுக்கு நோய் நொடிகள் வராது. கடந்த 2008ஆம் ஆண்டு திருவண்ணாமலையில் மக்கள் நடமாட்டம் நிறைந்த பகுதியில் இருந்து ஒரு சித்தர் பறந்து சென்றதாக சில காட்சிகள் அந்த சமயத்தில் வெளியாகியது. அவ்வாறாக பறந்து சென்றது தன் குருவான நாராயண குரு என்ற சித்தர்தான் என்றும், அவரின் அருளால் தன்னை நாடி வரும் பக்தர்களின் கண்முன் பல்வேறு அதிசயங்களை நிகழ்த்தி காட்டும் யோக ஞான சித்தர் அதனை நம் குழுவினர் முன்னால் நிகழ்த்தியும் காட்டினார். அவைகளை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். இவைகளை கூறி முடித்த சித்தர் தான் வழக்கமாக இந்த தியான பயிற்சியினை செய்யும் இடத்திற்கு செல்ல நேரமாகிவிட்டது என்று கூற நாம் பயணத்தை துவங்கினோம்.
பயணத்தை துவங்கிய போது நேரம் மாலை 6 மணியாகிவிட்டது. பயணத்தின் துவக்கத்திலேயே யோகஞான சித்தர் நம்மை எச்சரித்தார். ஆனால் நாம் அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருந்தோம். நேரம் செல்ல செல்ல அவர் நம்மை எச்சரித்ததின் காரணம் புரிந்தது. நாம் பயணிக்கப் போவது அடர்ந்த காட்டினுள் என்பது பின்புதான் நமக்கு புரிய வந்தது. அது மட்டுமல்லாமல் மெல்ல நம்மை இருள் சூழ்ந்து கொண்டிருந்தது. நாம் சித்தரிடம் இன்னும் எவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டும் என்று கேட்டதற்கு அவர் எந்த பதிலும் அளிக்காமல் முன்னேறி கொண்டிருந்தார். நாமும் அந்த இருளில் அவரை பின்தொடர்ந்து சென்றோம். சிறிது நேரத்தில் குறிப்பிட்ட இடத்தினை நாம் அடைந்த போது, அதோ அந்த மரத்தின் அருகில்தான் தியானம் செய்ய போகிறேன் என்றும் நீங்கள் இங்கேயே நின்றுதான் பார்க்க வேண்டும் என்று கூறிச் சென்ற சித்தர் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் அமர்ந்து நீண்ட நேர தியானத்தில் ஆழ்ந்தார். அதனைத் தொடர்ந்து நம் ஒளிப்பதிவாளரிடம் எக்காரணம் கொண்டும் ரெக்கார்ட் செய்வதை நிறுத்த வேண்டாம் என்றும், அதேபோல் சித்தரின் மேல் மட்டும் கவனம் செலுத்துமாறு கூறி நம் கேமராவின் வியூ ஃபைண்டரிலேயே கவனத்தை செலுத்தியவாறு காத்திருந்தோம். இப்படியாக நேரம் நகர நாம் சற்றும் எதிர்பாராத விதமாக கீழே அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்த சித்தர் மெல்ல காற்றில் மிதக்கத் துவங்கினார். சித்தருக்கும் தரைக்குமான இடைவெளி படிப்படியாக அதிகரித்துக் கொண்டே போனது. இதனை கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றோம். இதில் சந்தேகப்படும்படியாகவும் எந்த நிகழ்வும் இல்லை. காரணம், இந்த அடர்ந்த வனப்பகுதியில் நம் குழுவும் சித்தரும் மட்டுமே இருந்தோம். நீண்ட நேரம் காற்றில் மிதந்தவாறே தியானத்தில் ஈடுபட்ட சித்தர் மெல்ல தரை இறங்கி தியானத்தினை முடித்து அங்கிருந்து செல்லலாம் என நமக்கு செய்கையின் மூலம் தெரிவித்து அங்கிருந்து நடக்கத் துவங்கினார். நாமும் அவரையே பின்தொடர்ந்து அவரின் ஆலயத்தினை சென்றடைந்தோம். யோக ஞான சித்தர் தன்னை நாடி வரும் பக்தர்களை பல்வேறான பிரச்சனைகளிலிருந்து விடுவித்து இலவசமாக யோகா பயிற்சியும் அளித்து வருகிறார் என்று பார்த்தோம். இதனைத் தொடர்ந்து இரவு நேரங்களில் வாகனத்தில் செல்லும் ஊர் மக்களை பழிவாங்க ஆவியாக இருக்கும் பெண் அந்த கிராமத்தையே சபித்து கிராம மக்கள் நிம்மதியின்றி வாழ்ந்து கொண்டிருப்பதாக கூறப்படும் அமானுஷ்யமான நிகழ்வினை பற்றி தொடர்ந்து நிகழ்ச்சியில் பார்க்கலாம். பேய் பிசாசுகள் என்றால் துர்மரணம் அடைந்த ஆன்மாக்கள் தங்கள் நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளவும் தங்களின் ஆயுட்காலம் வரை ஆவிகளாக நடமாடுவதாகவும் நாம் நம்புகிறோம். ஆவிகள் பேய் பிசாசுகள் பற்றி சிறுவயது முதலே பல்வேறான கதைகளை கேள்விப்பட்டே வந்திருப்போம். அதிலும் அதனை நேரில் கண்டதாக கூறுபவர்கள் பெரும்பாலும் அதனை பற்றி விளக்கங்கள் கூறுவதை கேட்கும்போது அதற்கான உருவம் என்று கூறப்படுவது வேறுபாடுகளை கொண்டவைகளாகவே இருக்கும். அதனை உணராதவர்கள் அம்மாதிரியான கதைகளை மிகைப்படுத்தப்பட்ட கதைகள் என்றும், அவைகளை நேரில் பார்த்தவர்கள் அந்த அச்சத்தில் இருந்து மீள்வது அவ்வளவு எளிதில் நிகழ்ந்து விடுவதாக இருந்து விடாது. இப்படியான சம்பவங்களை பற்றி தகவல்களை சேகரித்துக் கொண்டிருந்த சமயம் நம் குழுவினருக்கு மேற்கு தொடர்ச்சி மலை அருகில் அமைந்திருக்கும் ஒரு கிராமமான சேமணப்பள்ளி என்ற இடத்தில் இருந்து நம் நிகழ்ச்சியின் நேயர் ஒருவர் அழைத்து அந்த கிராமத்தினை பற்றியும் கிராமத்திற்கு செல்லும் வழியில் தினம் இரவு நேரம் நடக்கும் அமானுஷ்ய நிகழ்வுகள் பற்றியும் கூறினார். இப்படியான தகவலை கேள்விப்பட்டவுடன் நம் நம்பினால் நம்புங்கள் குழு சேமணப்பள்ளி கிராமத்தை நோக்கி பயணத்தை தொடர்ந்தது. இதுவரை நாம் பேய், பிசாசு, ஆவிகள் என பல கதைகளை கேட்டிருந்தாலும் இந்த கிராமத்தில் நிகழ்ந்ததாக கூறப்படுவது சற்று வேறுபட்டே இருக்கிறது. இந்த சம்பவம் நடந்து
பல ஆண்டுகள் ஆகியிருந்த போதிலும் இன்றும் ஆவியாக அந்த கிராம மக்களை வாட்டி வதைப்பதாக கூறுகிறார்கள் கிராம மக்கள். பல வருடங்களுக்கு முன்பாக தற்கொலை செய்து இறந்த செல்வி இரவு நேரங்களில் அந்த பகுதியில் அமைந்திருக்கும் சாலையில் பயணிப்பவர்களிடம் லிஃப்ட் கேட்பதும் அவர்களை அச்சுறுத்துவதுமான பல்வேறு நிகழ்வுகள் நிகழ்ந்து வருகின்றன. இதனால் சில மரணங்கள் கூட நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. அந்த ஆவி நடமாட்டத்தினை படம் பிடிக்க சென்ற நமது குழுவினர் பல்வேறு அமானுஷ்யங்களை சந்திக்க நேர்ந்தது. இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பார்க்கலாம். அந்த பயணத்தின் போதே நம்மை தொடர்பு கொண்ட நபரை அழைத்து இதனை பற்றிய முழு தகவலையும் மீண்டும் கேட்டபோது அவர் தான் கூறியது அனைத்தும் உண்மைதான் என்றும் தினம் இரவுகளில் தங்கள் கிராமத்திற்கு வருபவர்களை மிரட்டி தன்னை தன் வீட்டில் இறக்கி விடுமாறு கேட்டு அவர்களது வாகனத்தில் அமர்ந்து கொள்வதாகவும், அப்படி யார் வாகனத்தில் அந்த ஆவி அமர்கிறதோ அவர்களின் வாகனங்கள் விபத்தில் சிக்குவது, அப்படி இல்லை என்றால் அந்த வாகனத்தில் வந்தவர்களின் உடல்நலம் பாதிக்கப்பட்டும் இருப்பதாக கூறினார். அது மட்டுமல்லாமல் அவர் கூறிய மற்றும் ஒரு தகவல் நம்மை அதிர்ச்சியில் ஆழ்த்தும் விதமாக இருந்தது. ஆம், இந்த ஆவியின் செயலால் இதுவரை 3 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் கூறினார் நம்மை தொடர்பு கொண்ட நபர். இதனை கேட்ட நமக்கு இதில் இருந்த தீவிரம் புரிந்துவிட அந்த இடங்களில் நாம் நேரடியாகவே சென்று பார்ப்பதென்று முடிவெடுத்து ஒரு முழு இரவை அந்த ஊருக்குள்ளும் ஊர் எல்லைகளிலும் செலவிடுவது என்று தீர்மானித்து அந்த ஊர் எல்லையினை நோக்கி பயணத்தை துவங்கினோம். அந்த பயணத்தில் முதலாவதாக அங்கு ஆவியாக சுற்றுவது யார், எப்பொழுதிலிருந்து இந்த ஆவியின் நடமாட்டம் இருப்பதாக கூறப்படுகிறது என்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடையினை தேடத் துவங்கினோம். அப்போது ஊர் மக்கள் பலரிடம் ஆவி நடமாட்டத்தினை குறித்து விசாரித்த போது இங்கு ஆவியாக சுற்றி கொண்டிருப்பது செல்வி என்ற பெண் என்றும், இதே கிராமத்தில்தான் குமார் என்பவர் வசித்து வருவதாகவும், குமாருக்கு மொத்தம் 3 மகள்கள் என்றும், அதில் மரணமடைந்த செல்வி குமாருக்கு 2வது மகள் என்றும் தெரிய வந்தது. இந்த செல்வி அவளின் மரணத்திற்கு பின் ஊர் மக்கள் அனைவரின் நிம்மதியையும் உடைத்து விட்டதாக கூறினார்கள் ஊர் மக்கள். நாம் பேசிய ஊர் மக்கள் அனைவரிடமும் ஏதோ ஒரு பதட்ட நிலையில் இருப்பவர்களை போன்றே காட்சியளித்தனர். அவர்களிடம் மேலும் தகவல்கள் கேட்டால் அதற்கு சரியாக பதிலளிக்கும் நிலையிலும் கூட அவர்கள் இல்லை. நமக்கு மேலும் தகவல்கள் கிடைக்காத பட்சத்தில் இறந்ததாக கூறப்படும் செல்வியின் தந்தையான குமாரை சந்திக்கச் சென்றோம். அப்படி நாம் அவரை சந்தித்து நாம் அங்கு வந்திருப்பதின் காரணத்தை கூறிய போது தன் மகள் அப்படியானவள் இல்லை என்றும், ஊர் மக்கள் அவளின் மீது அபாண்டமாக பழி கூறுகிறார்கள் என்றும் கூறி அழத் துவங்கினார். ஆனால் நாம் அவரிடம் நிகழ்ந்தவற்றை குறித்து சற்று விரிவாக கூறும்படி கேட்க, தன் 2வது மகளான செல்வி சற்று மனநலம் பாதிக்கப்பட்டு இருந்து வந்ததாகவும், அதன் காரணமாக நிகழ்ந்த சிறு சிறு பிரச்சனைகளில் வீட்டின் அருகில் இருந்த மரம் ஒன்றில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும், ஆனால் இந்த ஊர் மக்கள் கூறுவது போல் என் மகள் ஆவியாக வந்து மற்றவர்களை தொல்லை செய்வதாக கூறப்படுவது முற்றிலும் பொய் என்றும், தன் மகள் அப்படிப்பட்டவள் இல்லை என்று கண்ணீர் மல்க கூறினார். என் பொண்ணு பேர் வந்து செல்வி. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே பக்கத்தில் தாங்க, வீட்டிலேருந்து பக்கத்தில் ஒரு மரத்தில் தூக்கு போட்டு இறந்து போனான். அவளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை தான் பார்த்துட்டுங்க. அவள் அந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. பட் ஆனால் அவள் செத்ததுக்கப்புறம் அவளுடைய ஆவியை வந்து இந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கிறதாகவும், அநேகர் இந்த இடத்துல வரும்போது போகும்போதும் லிஃப்ட் கேட்குறதாகவும், லிஃப்ட்டு கேட்டு அந்த இதில் லிஃப்ட் கேட்க நுப்பாட்டலைன்னா அவங்கள பிடிச்சி தள்ளி விடுறதாகவும் அநேகர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என் பொண்ணை பற்றி எனக்கு நல்லா தெரியும் பார்த்துக்கிடுங்க. அவள் அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஆளும் கிடையாது. அவள் நல்ல ஒரு பிள்ளை, அமைதியான பிள்ளை. ஆனால் ஊருக்காரங்க தான் இந்த மாதிரி போகும்போது வரும்போது இந்த மாதிரி ஆவி வந்து அவளை வந்து ரொம்ப தொல்லை பண்ணுறதாகவும், அநேகருக்கு அதை இடைஞ்சல் பண்ணுறதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்கானுவேன். என் பிள்ளை அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்க. அதெல்லாம் வந்து ஒரு பொய் தாங்க.
இதெல்லாம் நம்பவே மாட்டேங்க. ஒரு காரணம் இந்த மாதிரிலாம் பேசிட்டு அலையிறவனு பார்த்துக்கிடுங்க. இறந்த செல்வியின் தந்தையான குமார் கூறிய தகவல்கள் மற்றும் ஊர் மக்கள் கூறிய தகவல் இரண்டிற்கும் இருந்த வேறுபாட்டினை அடுத்து குமாரின் வீட்டில் இருந்து அந்த இரவு முழுவதும் மக்கள் கூறிய அந்த சாலையில் பயணிப்பதாக முடிவெடுத்தோம். அதனைத் தொடர்ந்து முதலில் செல்வி தூக்கிட்டு இறந்ததாக கூறப்படும் அந்த மரத்தினை சென்று பார்ப்பதாக முடிவெடுத்தோம். அங்கிருந்த ஊர் மக்கள் சிலரிடம் நமக்கு வழிகாட்ட வர முடியுமா என்று கேட்டபோது ஒருவரும் நம்முடன் வர ஒப்புக்கொள்ளவில்லை. எனவே நாம் மட்டும் தனியாக செல்வதென்றும் முடிவெடுத்து செல்வியின் வீட்டிலிருந்து அந்த ஊர் எல்லைக்கு சென்று அங்கிருந்து பயணத்தை துவங்கினோம். நாம் அங்கிருந்து பயணத்தை துவங்கிய போது சரியாக மணி 10:30. அங்கிருந்து ஊருக்குள் செல்லும் பாதையில் சென்று கொண்டிருந்த போது அந்த சாலையில் அதிகமாக எந்த வாகனமும் நம்மை கடந்து செல்லவில்லை. நம் ஓட்டுநரிடம் முடிந்த அளவில் வேகம் குறைவாக வாகனத்தை ஓட்டும்படி கூறி அந்த சாலையில் சென்றபோது நம்மை 1-2 இருசக்கர வாகனங்களே கடந்து சென்றது. அந்த ஊர் எல்லையில் இருந்து ஊரினை நெருங்கிக் கொண்டிருந்தோம். அப்போது நம் வாகனத்தை கடந்து இருசக்கர வாகனம் ஒன்று சென்றது. நாம் மிதமான வேகத்திலேயே சென்று கொண்டிருந்தோம். நம்மை கடந்து சென்ற இருசக்கர வாகனம் சற்று நேரம் கழித்து சாலையில் விழுந்து கிடப்பதை நாம் கண்டதினை அடுத்து நாம் அங்கு விரைந்து சென்று பார்த்தபோது அந்த வாகனத்தினை ஓட்டி வந்தவரும் விழுந்து கிடந்தார். அவரை எழுப்பி நிகழ்ந்தவற்றை கேட்டபோது சற்று பதட்டமாகவும் சுயநினைவில் இல்லாதவர் போலவும் இருந்தார். பின் அவருக்கு தண்ணீர் கொடுத்து நிகழ்ந்தவற்றை கேட்டபோது அவர் வந்து கொண்டிருந்த போது சாலையில் யாரோ ஒருவர் நின்று கையசைத்தது போலவும் நிறுத்தாமல் சென்றதை அடுத்து வாகனத்தின் பின் இருக்கையில் ஒரு நபர் வந்தமர்ந்ததை போல் உணர்ந்ததாகவும் அதன் காரணமாக திரும்பி பார்த்தபோது வாகனத்தினை வேகமாக ஆட்டி கீழே தள்ளிவிட்டதாகவும் கூறினார். பின் அவர் இயல்பு நிலைக்கு திரும்பியதை உறுதி செய்த நாம் அவரின் வீட்டிற்கு தனியாக சென்று விடுவாரா, இல்லை துணைக்கு நாங்கள் வர வேண்டுமா என்று கேட்டதற்கு இங்கிருந்து 5 நிமிட பயண தூரத்தில்தான் தன் வீடு இருக்கிறது, எனவே துணை ஏதும் தேவையில்லை என்று கூறி அங்கிருந்து சென்றார். அதனைத் தொடர்ந்து நாம் அங்கிருந்து கிளம்பி செல்வி தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் மரத்தினை காணச் சென்றோம். 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாரு. இது மாதிரி இந்த ஊரில் வந்து நைட்டு இந்த 12:45, 1, 1:30 இந்த மாதிரி டயத்தில் வந்து ஒரு பொண்ணோட ஆவி வந்து சைடு சுற்றுறதாப்புலையும் ஒரு சில பேர் வண்டியில் போயிருக்கப்போ ஏதாவது தொல்லை பண்ணிகிட்டே இருக்குமா அந்த ஆவி, என்னை கொண்டு போய் அங்கே இறக்கி விடு இங்கே இறக்கி விடுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஏதோ சும்மா ஏதோ பிரம்மா அது மாதிரி நினச்சிட்டு ஒரு சில பேர் அதையும் மீறி போயிருக்காங்க. ஒரு சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் இறந்துட்டாங்களாம். ஒரு 4-5 பேர் பயந்து ஒரு சில மனவியாதிக்கு பாதிக்கப்பட்டதாக கூட சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த விதத்தில் உண்மை எனக்கு தெரியல. அதை பற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி நைட் நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10:30 ஆயிடுச்சு. இனிமேல் தான் அது உண்மையாக போயான்னு சொல்லிட்டு தான் போய் பார்க்கணும். இப்போ தானே தான் போய் பார்க்கணும். செல்வி தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் மரம் பிரதான சாலையில் இருந்து சற்று தள்ளி இருந்த வயல்வெளிகளை தாண்டி இருந்தது. அங்கு வாகனங்கள் செல்ல வழியில்லாததை அடுத்து கையில் லைட் ஒன்றை எடுத்துக்கொண்டு நடக்க துவங்கினோம். இருள் சூழ்ந்து ஆள் அரவம் அற்று அந்த இடம் முழுவதும் ஏதோ ஒரு அமானுஷ்யம் நிறைந்திருப்பது போன்றே காட்சியளித்தன. நாம் அந்த மரத்தினை நெருங்கிய போது சில வினோதமான சப்தங்கள் கேட்க துவங்கியது. ஆனாலும் ஊர் மக்கள் குறிப்பிட்டார் போல் ஆவியோ அல்லது அமானுஷ்யமான உருவமோ கண்ணுக்கு தென்படவில்லை. அதனை அடுத்து அங்கேயே சிறிது நேரம் அமர்ந்திருந்தோம். அப்போது அந்த வழி வந்த ஊர்க்காரர் நம்மை பற்றிய தகவல்களை கேட்க நாம் ஒரு படப்பிடிப்பிற்காக காத்திருக்கிறோம் என்று கூற, இந்த சமயத்தில் தயவு செய்து இங்கிருப்பது சரியல்ல, கிளம்புங்கள் என்று கூற, அதை மறுத்து நிச்சயம் இங்கு நாம் இருக்க வேண்டும் என்றும்
ஏதேனும் வினோதமான சம்பவங்கள் நிகழ்ந்தால் அதனை படம் பிடிக்க வேண்டும் என்றும் கூறிட, சற்றும் நாம் எதிர்பார்த்திராத விதமாக மிகவும் கடுமையான முறையில் நடந்து கொண்டார். ஒரு முறை சொன்னால் புரியாதா? இங்கிருந்து கிளம்பிடுங்கள், இங்கு நிற்க வேண்டாம் என்று கூறி நம்மை சாலைக்கு அழைத்து வந்து விட்டு சென்றார். ஆனாலும் ஊர் மக்கள் கூறியது போல் நிச்சயம் நாம் அந்த ஆவியினை பார்த்தாக வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தோம். அந்த சாலையிலேயே நீண்ட நேரம் காத்து கிடந்தோம். ஆனால் எந்த ஒரு அமானுஷ்ய நிகழ்வும் அங்கு நிகழ்ந்திடவில்லை. பின் அங்கிருந்து கிளம்பி அந்த சாலையில் வெவ்வேறு இடங்களில் சிறிது தூரம் ஏதேனும் அமானுஷ்யம் நிகழ்கிறதா, நம் கண்ணுக்கு ஏதேனும் உருவம் தென்படுகிறதா என்று பார்த்தோம். ஆனால் அங்கும் நமக்கு சற்று ஏமாற்றமே மிச்சியது. எனவே நாம் இங்கிருந்து மீண்டும் அந்த மரத்திற்கும் செல்வியின் வீட்டிற்குமான 1.5 கிலோமீட்டர் இடைவெளியில் சென்று பார்க்கலாம் என்று தீர்மானித்தோம். அப்போது மணி 12 எட்டி இருந்தது. நேரம் செல்ல செல்ல ஊர் மக்கள் கூறிய சம்பவங்கள் மற்றும் கதைகள் நாம் முன்னதாகவே கேட்டிருந்த காரணத்தால் நமக்குள் சிறு பயம் தொற்றிக்கொள்ளவே செய்தது. ஆனாலும் நாம் பயணத்தை தொடர்ந்தோம். அப்படி மீண்டும் நாம் பயணத்தை துவங்கி சற்று தூரம் சென்றபோது வழியில் ஒரு கார் நின்றிருந்ததை கண்டோம். அந்த வாகனம் அங்கேயே அதிக நேரம் நின்றிருந்ததை கவனித்த நான் காரின் அருகில் சென்று பார்த்தபோது ஒருவர் காரினுள் அமர்ந்திருந்தார். அவரை பற்றி விசாரித்த போது தன் பெயர் சுந்தரம் என்றும் தான் அதே ஊரை சேர்ந்தவர்தான் என்றும் கூறினார். மேலும் அவரிடம் அங்கு காத்திருப்பதற்கான காரணத்தை கேட்டபோது, சில மாதங்களுக்கு முன்பு இதேபோல் இரவு நேரம் இந்த வழியில் வந்தபோது யாரோ ஒருவர் சாலையில் நின்று லிப்ட் கேட்டதாகவும், தான் வாகனத்தை நிறுத்தாமல் சென்ற போதிலும் காரினுள் அந்த உருவம் வந்து அமர்ந்து கொண்டதாகவும், பின் அந்த உருவம் சிறிது நேரத்தில் வாகனத்தில் இருந்து மறைந்து விட்டதாகவும், அன்று முதல் வாகனம் மற்றும் தன் உடல்நிலையில் ஏதேனும் ஒரு பாதிப்பு நிகழ்ந்து கொண்டிருப்பதாகவும் கூறியதோடு, இன்று ஒரு தவிர்க்க முடியாத வேலையின் காரணத்தால் இந்த வழி வந்ததாகவும், இந்த வழியில் செல்லலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டு நிற்பதாகவும் கூறினார். நம்முடன் பேசி முடித்த சுந்தரம் நேரமாகிவிட்டதென்று கூறி அங்கிருந்து சற்று தயக்கத்துடன் சென்றார். சுந்தரம் சென்ற பின்பு அந்த இரவு முழுவதையும் நாம் அந்த சாலையில் காத்திருந்தவாறே கழித்தோம். ஆனால் ஊர் மக்கள் கூறியதை போன்று எந்த ஒரு அமானுஷ்ய நிகழ்வினையும் நாம் பார்க்க முடியவில்லை. ஆனாலும் இந்த கிராமமே பேய் பிசாசு வீதியில் சிக்கி நிம்மதியின்றி வாழ்ந்து கொண்டு வருகின்றது. நாம் இன்று பார்த்த இந்த 2 நிகழ்வுகளும் பல்வேறு பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்கள், அதிலிருந்து விடுதலை பெறுவர்கள் மட்டுமல்லாமல் அவர்களுக்கு யோக பயிற்சி அளிக்கும் யோக ஞான சித்தர் அவர்களை பற்றியும், ஆவியின் பிடியிலிருந்து மீண்டு வர வழி தெரியாமல் தவிக்கும் கிராமத்தினை பற்றியும் பார்த்தோம். மேலும் இது போன்ற பல்வேறு அதிசயங்களுடனும் ஆச்சரியங்களுடனும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.